நம்மளுடைய சவுத் இந்தியன் சினிமாலே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு படம் அப்படின்னா, 2010ல் எந்திரன் திரைப்படம் வரும்போது சங்கர் சாருக்கான வேல்யூ அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்த நோக்கி வந்து சங்கர் சார் வந்து வந்தார். அதுக்கப்புறம் ராஜமௌழி அவர்கள் வந்து பாகுபலி படத்துக்கு பிறகு மிகப்பெரிய இடத்த வந்து அடைஞ்சாரு. அப்போ ராஜமௌழிட்ட கேட்கும்போது சங்கர் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அவர் தான் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌழி இப்போ போயிட்டார். ஐமேக்ஸில் ட்ரூ ஃபார்மேட் ஐமேக்ஸில் படம் பண்ணுற அளவுக்கு ராஜமௌழி முன்னேறிட்டார். அவரோட இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு பட்ஜெட்டை போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஹாலிவுட்டில் போய் படத்தை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு பண்ணாங்க. காமிகான் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்கி திரைப்படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு சினிமா வளர்ந்துருச்சு. இப்போது இது வந்ததுக்கப்புறம் இந்த வாரணாசி படம் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோன்னே இது வந்து சங்கி படம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னோமா, எதுக்கு இவங்க வந்து இன்னும் மித்தாலஜி பற்றியே பிடிச்சிட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்காக படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதை பற்றி போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இப்போது சங்கர் சாரையும் ராஜமௌழி சாரையும் அதே மாதிரி ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அவங்களையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்குது. குறிப்பாக தமிழ் சினிமாவை சார்ந்தவங்க வந்து சங்கர் சார் ஒரு லெஜெண்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிறுத்திட்டாங்க. அது உண்மைதான் கிட்டத்தட்ட. இப்போது ஒரு படம் எடுக்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவில் தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி மாறிப்போச்சு. நீங்கள் மிடில் கிளாஸ் லைஃப்பை படம் எடுக்கணும், இல்லைன்னா வந்து சமூக நீதி பேசுகின்ற படங்கள் எடுக்கணும், அரசியலுக்கு பயன்படுற மாதிரி படங்கள் எடுக்கணும். அந்த படங்கள் தான் நல்ல திரைப்படங்கள். மற்றபடி வேறு எந்த படமும் கற்பனை வளம் சார்ந்த படங்கள் எடுத்தாலே ஓட மாட்டேங்குது. டைம் ட்ராவல் படம் எடுத்தால் ஓட மாட்டேங்குது. ஃபேண்டசி படம் எடுத்தால் ஓட மாட்டேங்குது. இப்போ பக்கமாக கிஸ்ஸுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேண்டசி கலந்த படம் தான் எடுத்தாங்க. அதுவும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடலை. ஆனால் எல்லோரும் படம் வந்து ஓடிடியில் வந்தோடனே பார்த்து ரசித்தாங்க. ஸோ சங்கர் சார்லாம் முதல்ல படம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் பண்ணுவார். அவர் எந்த இடம் வரைக்கும் சங்கர் சார் வந்து தோற்காமல் வந்தார்னா, எந்திரன் திரைப்படம் வரைக்கும் பயங்கரமாக பிக்கப்பில் வந்தார். எந்திரன் திரைப்படத்தில் ரஜினி சாரோட ஃபேமு ப்ளஸ் அந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களமாக வந்து சேர்ந்துச்சு. இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரோபோ படத்தை வந்து அவ்வளவு சென்சிபிளாக ஒருத்தரால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்தது. பாலிவுட்டை அதிர்ந்து போச்சு. 2010ல் இந்திய லெவலில் வந்து டாப் லெவல் கலெக்ஷனில் வந்து அப்போ தமிழ் சினிமா தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பீக் இருந்துச்சு. அப்போ 2.0 டைம்லேயும் நம்ம தான் வந்து பீக்கில் இருந்தோம். அதை தாண்டி வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க. இப்போது இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் கூட நமக்கு வந்து கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக டெவலப் பண்ணி வந்தாங்க. அப்போ ராஜமௌழி கிட்ட ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அவர்கிட்ட என்னென்னா, அவர் வந்து சங்கர் சார் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணுறவர் கிடையாது.